தேவ பிள்ளை, இந்த நாட்களிலும் தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் இன்றைக்கு என்னது, மலையை நம்ம பார்க்கிற மலை அழிவு ஆங்காங்கே இன்னைக்கு என்னது தமிழ்நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் அந்த மழை காலங்களில் நடந்தது. இப்போ தமிழ்நாடுல மழை காலங்கள்னால தமிழ்நாடுகளில் மழையினால் என்னது அழிவுகள் இருக்கிறது. இன்னும் மழை காலம் முடியலை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம்முடைய பட்டணத்திற்காக மாநிலத்திற்காக நாம் என்ன செய்யணும், விழித்திருந்து நாம் ஜெபித்து வரக்கூடிய மலைக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்போ அற்பமாய் எண்ணப்படும் அப்படின்னா, புதிய ஏற்பாடுல முதலில் எழுதப்பட்டது தெசலோனிக்க நிருபம் தான். அதில் தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து சொல்லியிருக்கு. அதே பகுதியில் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவருடைய வரும் நாட்களிலே தீர்க்க தரிசனம் எப்படி போய்விடும் அப்படின்னா, அது அற்பமாய் போய்விடும். காரணம், அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் மத்தேயு 24:24 படி, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி என்ன செய்கிறாங்க, பெரிய அற்புத அடையாளங்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. இதனால என்ன ஜனங்களுக்குள்ளே உண்டாக அப்படின்னா, அந்த கடைசி நாட்களில தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணி விடுவாங்க. இதை விட்டா வேலையில் இவனை எதையாவது என்ன செய்வான சொல்லிட்டு இருப்பான, வருஷம் சொல்லுவான, ஒன்றும் நடக்காது. ஆமாம், கேட்டால் மாறி தான் நடக்கும். அப்படி மாறி அதாவது தவறாக நடக்க முச்சல் என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியாக்கு இது இப்படியாக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியே பூசிடுவாங்க. ஆமாம், சாரமில்லாத சாந்த பூசிடுவாங்க. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறபடியினால ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணி விடுவாங்க. அப்படின்னும் அப்படிப்பட்ட ஒரு பகுதி வருங்கிறதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் சொல்லுகிறாங்க. 1 தெசலோனிக்கர் 5:20-21-22 படி, தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்த்து நலமானதை நம்ம பிடித்து கொள்ளணும். இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடுகளை குறித்து பேசுறாங்க அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து பெற்றதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அவர்கள் மூலம் சொல்லப்பட்டதை நிறைவேறி கொண்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய, அதாவது வெளிப்பாடுகளை பிரசங்கிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சொல்லுவது பொய்யாக காணப்படுகிறது இல்லை அப்படின்னா, அவர்கள் பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது ஒரு குறிக்கோளாய் வைத்து என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறாங்க அப்படின்னா, பொல்லாங்கா இப்படி தோன்றுகிறதாய் தெரிகிறது அப்படின்னா, இதெல்லாம் விட்டு நம்ம விலகிடணும். இது உண்மையிலேயே கர்த்தருடைய கரத்தில் இருந்து இந்த தீர்க்க தரிசனங்களை, இந்த வெளிப்பாடுகளை பெற்று சொல்லுகிற அப்படின்னா, நலமானதை நாம் பிடித்து கொள்ளணும். நலமானதை பிடித்து கொள்ளணும். தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசி 28:23 இப்படியாய் சொல்லுகிறது, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்க, நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். நலமானவைகளை சோதித்தறிந்து பாருங்க. தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணாதீங்க. யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்ல உலகத்தில் நிறைவேறுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ள உள்ள காரியம், ஊழியர்களுக்குள்ள உள்ள காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் அப்படியே நிறைவேறுகிறத நானும் பார்க்கிறேன், என்னுடைய சபையும் பார்க்கிறது, என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களும் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரம் எப்படின்னா, ஆவிக்குரிய வட்டாரம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வட்டாரம் ஆவிக்குரிய வட்டாரம் அல்ல. இது ஆவிக்குரிய வட்டாரமா இருந்தா இன்றைக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் தேவனுக்காக என்ன செய்வாங்க, தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்வாங்க. அவங்களுடைய ஒரே பாரம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனியில பாரப்பட்டு ஜபித்தார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கூடுமானால் என்னது விலகட்டுன்னு சொல்லி ஜபித்தார்ல,
ஆமா, எதுக்காக? ஆத்துமாவுக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த பாடுகளை படுவதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தாங்க. அந்த பாடுகள் அவருக்கு சகிக்க கூடாதபடி இருந்தபடியினால் பிதாவின் இடத்தில் அவர் 3 வேளை என்ன செய்தாங்க? ஜெபித்தாங்க. ஆனால் இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அப்போ அவருடைய ஒரே பாரம் ஆத்தும பாரம். ஆத்மாவுக்காக நம்முடைய ஆத்தும நேசர் என்ன செய்தாங்க? தன் ஜீவனை கொடுத்து மரண பயத்தில் இருந்த நம்ம என்ன செய்தாங்க? இன்றைக்கு ஜீவனை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறாங்க. ஆபக்குக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவு தான் அது விளங்கும். அது முடிவு எப்ப அப்படிங்கிறது பரலோகத்திற்கு தெரியும். அதை வெளிப்படுத்தின தேவனுக்கு இந்த தீர்க்க தரிசனம் எந்த தேதியில் நிறைவேறப் போகிறது என்பதை தேவன் அறிவார். அது முடிவிலே விளங்க, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது சீக்கிரமாக வரும். எழுப்புதலை குறித்து தேவன் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. எழுப்புதலுக்காக தேவன் அநேக வேதத்திலிருந்து அநேக வேதத்தில் உள்ள புத்தகங்களை கொடுத்து இதெல்லாம் எழுப்புதலுக்கான செய்திகள் என்பதை என்ன செய்திருக்கிறாங்க? வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இதை நான் 2018 இருந்து எழுப்புதல் ஊழியங்களுக்காக நான் எங்க போய் ஊழியர்கள் மீட்டிங்ல பேசினோ அவ்வளவு இடங்களிலேயும் இந்த எழுப்புதலுடைய செய்தியை என்ன செய்திருக்கிறேன்? 2018, அதாவது அந்த நாட்களிலிருந்து என்ன செய்கிறேன்? பேசி இருக்கிறேன். 2018 ஜனவரி 5ஆம் தேதி தேவன் ஒரு சத்தத்தை கொடுத்தாங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம், என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்போ தேவ பிள்ளையே என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய ஜப வீட கல்லர் குகையாக என்ன செய்திருக்கிறாங்க? மாற்றி இருக்கிறாங்க. லூக்கா 19:46 இதைத்தான் சொல்லுகிறது. மார்க்கு 11, 16, 17 இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு, அதை கல்லர் குகையாய் மாற்றியிருக்கிறார்கள். யோவான் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 13, 14 வாசிக்கிறோம். அதை வியாபார வீடாக என்ன செய்துட்டாங்க? மாட்டிட்டாங்க. வியாபார வீடாக மாட்டிட்டாங்க. அதாவது சபைகள் எப்படி பிரயாணத்தை ஆரம்பித்தது அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தாங்க? தன் தீவட்டியோடு கூட எண்ணெய் கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா வெறும் தீவட்டியை மாத்திரை கொண்டு போனாங்க. மத்தேயு 25:5 இப்படி சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதமான போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள்.